புதுச்சேரியில் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு 256 அமைச்சக உதவியாளர் பணிகளுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் சுமார் 10,766க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வெழுதினர். இதில் பொது பிரிவில் 104 பேரும், மிகவும் பிற்படுத்தோர்பட்ட பிரிவில் 46 பேரும், அட்டவணை இனத்தவர் பிரிவில் 41 பேரும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 28 பேரும், முற்படுத்தப்பட்டோர் பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 25 பேரும், இபிஎஸ் பிரிவில் 5 பேரும், பிசிஎம் பிரிவில் 5 பேரும், பிடி பிரிவில் ஒருவரும், எஸ்டி பிரிவில் ஒருவரும் என இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மத்திய பாஜக ஆட்சியில் நாடு முழுவதும் முற்படுத்தப்பட்ட பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத முற்படுத்தப்பட்டவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டில் 25 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த 25 நபர்களில் ஏனம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சுமார் 23 நபர்களும், மாகே, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 3 பிராந்தியங்களில் இருந்து 2 நபர்களும் தேர்வாகியுள்ளனர். ஒவ்வொரு பணி நியமனத்தின் பொழுதும் 10% இடபிள்யூஎஸ் பிரிவில் முழுக்க ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதற்கு முதல் காரணம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள தாலுகா அலுவலகங்களில் ஊன்றிய சான்றிதழ் வழங்காமல் மறுக்கப்படுகின்றன. ஆனால் ஏனம் பிராந்தியத்தில் மட்டும் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு இச்சான்றிதழ் தடையின்றி வழங்கப்படுகின்றன. மத்திய அரசின் இடஒதுக்கீடு பிரிவில் பயன்பெறாத அனைத்து ஜாதியினருக்கும் இச்சட்டத்தில் இடம் உண்டு. உதாரணத்திற்கு ஐயர், ஐயங்கார், ரெட்டியார் உள்ளிட்ட பல பிரிவினர் பெறலாம் என சட்டம் இருந்தும் புதுச்சேரியில் இருந்து ஏன் இந்த இடஒதுக்கீட்டில் எப்பொழுதும் யாரும் பயன்பெறவில்லை என அரசு உணரவில்லை. தற்போதைய அமைச்சக உதவியாளர் பணி தேர்வில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு திட்டமிட்டு ஏனம் பகுதியில் உள்ளவர்களுக்கு பணி கிடைக்க அரசே அதற்குரிய வழிவகையை செய்துள்ளது. எனவே நடைபெற்றுள்ள இத்தேர்வை முழுமையாகவோ அல்லது இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு உரிய தேர்வு முடிவை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு அரசே நடத்த வேண்டும். 1964ஆம் ஆண்டிற்கு முன்பு பிறந்தும் தனது அறியாமையால் பிறப்பு வசிப்பிடம் ஆதாரங்களை பதிவு செய்தவர்களுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரியில் படித்த அரசு பணிக்கான தேர்வில் எந்த இடஒதுக்கீட்டிலும் கொண்டு வரப்படாமலும் உரிமை மறுக்கப்படும் புதுச்சேரியை சேர்ந்த அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் முற்படுத்தப்பட்ட இனத்தை மிகுந்த பின்தங்கிய பிரிவினருக்கும் ஒதுக்கீடு வழங்கினால் சமநீதி காப்பாற்றப்படும். இதையும் மாண்புமிகு முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் கருத்தில் கொண்டு நியாயமான தீர்வை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றனர்.